Hello friends, Combined Technical Service, Tamil Government, Tamil Nadu Public Service Commission, Diploma ITI post name, total 839 post notification release பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற மெத்தட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டார்டிங் டேட் டு அப்ளை 17/7/2026, 15/8/2026. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் 19/8/2026. க்ளோசிங் டேட் வந்து 21/8/2026. சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது. அக்ரிகல்ச்சர். இது வந்து டிப்ளமோ ஐடிஐ அண்ட் கிராஜுவேட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. மைன்ஸ் ஃபோர்மேன், அதுக்கு டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் கேட்டிருப்பாங்க. ஓகே, மைன்ஸ் ஃபோர்மேன் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் வித் மைன்ஸ் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்படென்சி, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், plus a valid driving license for motorcycle with gear and light motor vehicle, sub-inspector of fisheries, diploma in fisheries technology and navigation technology or bachelor's degree in science with zoology, textile inspector, diploma in textile technology, handloom and textile technology, rapido supervisor, diploma in electronics and communication engineering, draftman grade 3, post diploma in town and country planning or diploma in civil engineering, junior draftman officer, diploma or degree in civil engineering, architecture assistantship, junior training officer, SSLC plus diploma or national trade certificate, assistant agriculture officer, higher secondary pass plus 2-year diploma in agriculture diploma, assistant horticulture officer, higher secondary pass plus 2-year diploma, supervisor cum assistant draftman civil certificate NTC in draftman, road inspector ITI certificate in civil draftman, skilled assistant SSLC pass with ITI NTC, mine-mate SSLC with mine-mate. அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்களுக்கு வந்து டிப்ளமோ ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸோ இது பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா ஆர் ஐடிஐ ஆர் 10th ப்ளஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தப்பாக அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்ட் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேண்டட்ரி, கண்டிப்பாக தமிழ் நீங்கள் எழுதி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அப்படி நிறைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது.